சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும். தமிழகம் முழுவதும் பொங்கல் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. விவரங்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், தமிழகம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவது நமக்கு தெரியும். நேற்று இரவிலிருந்து அதிக அளவிலான பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். நேற்று முடிவுல இப்போ இன்னைக்கு காலையில கிடைத்த ரிப்போர்ட் படி எவ்வளவு பேர் சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன? இந்த கிளாம்பாக்கம் கோயம்பேடுன்னு ஒரு பெரிய சர்ச்சை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு காணுவதற்கான நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கு? பொதுமக்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாட சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக தமிழக அரசு சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. 3 நாட்கள் சென்னை தமிழகம் முழுவதுமே 19,000 சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். 2வது நாளாக சென்னையிலிருந்து பேருந்துகள், அதாவது சென்னையை பொறுத்தவரை மொத்தம் 6 மையங்களிலிருந்து பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கிளாம்பாக்கம், கோயம்பேடு, KK நகர், தாம்பரம், பூந்தமல்லி, மாதாவரம் என 6 மையத்திலிருந்து இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து மட்டும், அதாவது SCTC-னுடைய முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மட்டும் செல்வதற்கான நடவடிக்கையும், KK நகர் பகுதியில் பாண்டிச்சேரி, கடலூர், சிதம்பரம் போன்ற பகுதிகளில், பூந்தமல்லி பகுதியில் வட மாவட்டங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கார்கள். இதில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் நேற்று, அதாவது பண்டிகை நேரத்தில் பயன்பாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நேரத்தில் பொதுமக்கள் சற்று சிரமத்துடன் தான் கிளாம்பாக்கம் வந்தடைய வேண்டிய சூழல் இருந்தது. அதே போன்று முதல் முறையாக பண்டிகை நேரத்தில் பேருந்துகள் கிளாம்பாக்கம் பகுதியிலிருந்து இயக்கப்படுவதால் சிறு சிறு பிரச்சனைகள் குளறுபடியில் இருக்கிறது. ஆனால் அதை சரி செய்து இருப்பதாக போக்குவரத்துறை அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. நேற்றைய தினம் மட்டும் நேற்றிலிருந்து இன்று காலை 10 மணி நிலவரப்படி சென்னையிலிருந்து கிட்டத்தட்ட 2,17,000 பேர் பொதுமக்கள் சிறப்பு பேருந்துகள் மூலமாக வெளியூருக்கு சென்றிருக்கார்கள். நேற்று திட்டமிட்ட எண்ணிக்கையை விட கூடுதலாக, அதாவது நேற்று மட்டுமே 3,900 பேருந்துகள், வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் சேர்த்து சிறப்பு பேருந்துகளும் இயக்கியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் பயணிகளுடைய எண்ணிக்கையும் அதிகரித்திருக்கிறது. இன்று மட்டும் சென்னையிலிருந்து 4,000 சிறப்பு பேருந்துகள், வழக்கமாக இயக்கப்படக்கூடிய பேருந்துகளுடன் நாம் ஒட்டுமொத்தமாக 4,000 பேருந்துகள் 6 மையத்திலிருந்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இன்று காலை நேரம் என்பதால் பொதுமக்கள் செல்லக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சற்று குறைவாக இருக்கிறது. அதே போன்று பயணிகளுடைய வசதிக்காக 11 சிறப்பு முன்பதிவு மையங்கள் அமைத்திருக்கிறார்கள். முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் விசாரணை மையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து இன்று காலையிலிருந்து வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், திருச்சி, கும்பகோணம் போன்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் சற்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று மாலை நேரத்தில் வரக்கூடிய பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று தெரிகிறது. என்றால் இன்று சிலர் அலுவலகத்திற்கு சென்று திரும்பி மதியம் மாலை 3-4 மணி போல சென்னையிலிருந்து வெளியூருக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே மாலையிலிருந்து இரவு நேரங்களில் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும். இன்று மட்டுமே கிட்டத்தட்ட 1,50,000 லட்சத்திற்கும் அதிகமான பொதுமக்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தேவையான வசதிகள் செய்திருப்பதாகவும் போக்குவரத்து துறை, காவல்துறை, CMDA நிர்வாகம் இணைந்து பயணிகளுக்கு சிரமம் எதுவும் இல்லாமல் பேருந்துகளை இயக்குவதற்கான நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும், முன்பதிவு மையங்கள் அதே போன்று ஆன்லைன் மூலமாக முன்பதிவு செய்வதற்கான ஏற்பாடுகள் போன்றையும் செய்திருக்கிறார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் நேற்று போக்குவரத்து நெரிசல் சற்று குறைவாக இருந்ததாக தெரிவிக்கிறார்கள். இன்றும் அதை கண்காணிப்பு செய்வதாகவும், போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் தாம்பரம் GST சாலையில் போக்குவரத்து நெரிசல் நேற்று இருந்தது. அதையும் கண்காணிப்பு செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்காங்க. திலகவதி, கள விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜ்குமார். சங்கர் IAS அகாடமி 19 ஆண்டுகள் பயணத்தில் 2200க்கும் மேற்பட்ட IAS IPS மற்றும் குடிமைப்பணி தேர்வாளர்கள். உங்கள் IAS IPS கனவை நிஜமாக்க உடனே 7677666266 என்ற எண்ணிற்கு கால் செய்யவும்.